வெறுமனே தேர்தலில் நாம் தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் அல்லது ஒரு சீட்டு இரு சீட்டுக்காக மட்டும்தான் நாம் கட்சி நடத்துகிறோம் என்று சிலர் புதட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு தெரியவில்லை. போராளிகளை பாதுகாப்பதற்காகத்தான் நான் அரசியல் கட்சி என்பதை பதிவு செய்திருக்கிறேன். நான் அரசியல் பதவிக்கு அல்ல. இந்த தேர்தல் அரசியலில் ஒரு 5 ஆண்டு காலம் எனக்கு ஓய்வு கொடுங்கள் என்று கேட்கிறேன். இந்த மாவீரர்கள் கல்லறையில் இருந்து கேட்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்னை யாரும் கட்டாயப்படுத்தி நில்லுங்கள் என்று வற்புறுத்தாதீர்கள். நான் சில இலக்குகளோடு இருக்கிறேன், சில பயணங்களோடு இருக்கிறேன், சில கனவுகளோடு இருக்கிறேன். அந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5 ஆண்டு காலம் இரவு பகல் பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவதற்கும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து என் ஈழத்து உறவுகளையும் தமிழ் தேசிய அமைப்புகளையும் தமிழர் அமைப்புகளையும் பார்த்து பேசி உரையாட வேண்டிய காலத்தின் கட்டாயம் தேவை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை நாம் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி நமக்குரிய மரியாதையோடு மாண்போடு அதற்குரிய இடங்களை தந்தால் இந்த மாவீரர்கள் துயிலும் இல்லங்களில் இருந்து நாம் அப்படியே பெற்றவர்களை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பி நமக்கான குரலை எழுப்புவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி தருவோம்.